நம்முடைய நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வருடா வருடம் பிகாம் படிப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது ஒரு அறிமுகமான பாதை, வருமானத்திற்கும் வேலை வாய்ப்பிற்கும் நம்மை அழைக்கும் ஒரு பாதுகாப்பான தேர்வாக கூட பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த பாதுகாப்பு பாதை நம்மை உண்மையில் எங்கே அழைத்துச் செல்கிறது? இன்று நாம் த பிகாம் பிரெயின் ட்ரெயின் பற்றி பேசப்போகிறோம். பிகாம் படித்து முடித்த பிறகு அனைவரும் ஒரே மாதிரியான வேலைகளுக்கு ஓடுவதால் சந்தை நிரம்பி போட்டி அதிகமாகி புதிய வாய்ப்புகள் காணாமல் போகின்றன என்பதை. பலரும் பிகாம் முடித்தவுடன் அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங், பேங்கிங், சிஎம்ஏ, எம்பிஏ என்று பாரம்பரியமான காரியங்களில் மட்டுமே தங்களை பார்க்கிறார்கள். இதில் தவறில்லை. ஆனால் இவை அனைத்தும் நம்மை அடிக்கடி ஒரு கட்டத்தில் நிறுத்திவிடும். நம்மை விட ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த சந்தையில் நுழைந்துவிட்டார்கள். இதனால் வாய்ப்புகள் குறைந்து பலர் தங்களது திறமைகளை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் தவிர்க்கப்பட்டு விடுகிறார்கள். இந்த நிலைமைதான் பிகாம் பிரெயின் ட்ரெயின் என அழைக்கப்படுகிறது. இந்த நிலைமையிலிருந்து எப்படி வெளியே வருவது? நமக்கு மற்ற வழிகள் என்ன? இதற்கான பதில் தி டிஜிட்டல் ஃப்ரண்டியர், காமர்ஸ் மீட்ஸ் டெக் என்பதை பார்க்கும் போது கிடைக்கும். நம்முடைய உலகம் இனி முழுமையாக டிஜிட்டல் தளத்திற்கு நகர்ந்துவிட்டது. இங்கு நம்முடைய காமர்ஸ் அறிவை தொழில்நுட்பத்துடன் இணைத்து புதுமையான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இன்று ஃபின்டெக் அனலிஸ்ட் என்ற ஒரு பதவி புது நிதி நிறுவனங்களில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இவர்கள் பயனாளிகளின் நிதி பழக்கங்களை புரிந்து கொண்டு புதிய நிதி தயாரிப்புகளை உருவாக்கும் முக்கிய பதவியில் இருப்பார்கள். அதேபோல் காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற வேலையும் இன்று மிகவும் தேவைப்படுகிற ஒன்று. இதில் உங்கள் வணிக அறிவும் கணக்கு தேர்ச்சியும் நவீன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விஞ்ஞானமும் ஒன்றாகச் சேர்ந்திருக்க வேண்டும். ஒரு பெரிய ஆன்லைன் வணிக நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு இந்த வகை நிபுணர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் என்ற பதவியும் இன்றைக்கு படிப்பவர்களுக்கு திறந்த வாய்ப்பாக உள்ளது. இன்று எல்லா நிறுவனங்களும் தங்களது தயாரிப்புகளை வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்க இந்த டிஜிட்டல் உலகத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரு காமர்ஸ் படிப்பாளராக உங்கள் நிதி அறிவையும் வணிக உத்திகளையும் பயன்படுத்தி மற்றவர்களை விட முன்னேற முடியும். அடுத்ததாக பியாண்ட் தி பேலன்ஸ் ஷீட், கிரியேட்டிவ் மற்றும் இம்பாக்ட்ஃபுல் ரோல்ஸ் என்ற தலைப்பில் நீங்கள் புது பாதைகளை பற்றி அறியலாம். இம்பாக்ட் இன்வெஸ்டர் என்றால் என்ன தெரியுமா? இவர்கள் சமூகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது செய்யும் நிறுவனங்களில் முதலீடு செய்வார்கள். உங்கள் நிதி அறிவும் சமூக உணர்வும் இணையும் இந்த புது துறையில் உலகம் முழுவதும் வாய்ப்புகள் அதிகமாகும். பசுமை மற்றும் சமூக பொறுப்புடன் கூடிய நிறுவனம் வளர்த்தல் என்பது ESG அனலிஸ்ட் என்ற புது வேலையில் முக்கியம். என்வாயரன்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் என்று கூறப்படும் இந்த துறையில் நிறுவனங்கள் எப்படி பொறுப்புடன் செயல்படுகிறார்கள் என்பதை மதிப்பீடு செய்வது உங்கள் வேலை. இது சமூக மாற்றத்திற்கு வழிகாட்டும் ஒரு பதவியாகும். கலை, ஊடகம், விளையாட்டு போன்ற துறைகளில் கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ற பெயரில் புதிய வேலைகள் உருவாகின்றன. ஒரு திரைப்படம் தயாரிக்கிறீர்கள் என்றால் அதன் நிதி திட்டமிடல், செலவுகள், வருமானம் அனைத்து விஷயங்களும் கவனிக்க வேண்டும். இதை ஒரு காமர்ஸ் படிப்பாளர் சிறப்பாக செய்ய முடியும். ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் என்பது இன்னொரு புதுமையான துறையாக வளர்ந்து வருகிறது. ஒரு விளையாட்டு அணியின் போட்டி ஏற்பாடு, விளம்பரம், நிதி நிர்வாகம் போன்றவற்றை கவனிக்கும் இந்த துறையில் உங்கள் வணிக அறிவு மற்றும் நிர்வாக திறன் ஒரு பெரிய பங்காற்றும். இப்போது நாம் நீச்சே இண்டஸ்ட்ரீஸ் த்ரைவிங் ஆன் காமர்ஸ் ஸ்கில்ஸ் என்ற பகுதியில் புது வாய்ப்புகள் பற்றி பார்க்கலாம். சப்ளை செயின் ஆப்டிமைசேஷன் என்பது இன்று உலகளாவிய நிறுவனங்களுக்கு மிக முக்கியமானது. தயாரிப்புகள், சேவை, விநியோகம், வாடிக்கையாளர் திருப்தி இவை அனைத்தும் ஒரு சரியான சப்ளை செயின் மூலமாக நடக்கிறது. இதில் உங்கள் கணக்கு அறிவும் விநியோக மேலாண்மை திறனும் மிக முக்கியம். ஹெல்த்கேர் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது மருத்துவத்துறையில் நிர்வாகம் பார்க்கும் புது துறையாகும். மருத்துவமனைகள், காப்பீடு நிறுவனங்கள், மருந்து நிறுவனங்கள் ஆகியவற்றில் காமர்ஸ் படிப்பாளர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இன்றைய இளைஞர்கள் அதிகம் ஈர்க்கப்பட்டு வருவது கேமிங் மற்றும் ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் டெவலப்மெண்ட் தான். உலகம் முழுவதும் வீடியோ கேம்கள், ஸ்போர்ட்ஸ் போட்டிகள் என்றால் பெரிய வர்த்தக வாய்ப்பாக இருக்கிறது. இதில் விளையாட்டு அனுபவம் மட்டும் போதாது, அதன் பின்புறமாக இருக்கின்ற வர்த்தக திட்டங்கள், விளம்பரங்கள், நிதி நிர்வாகம் ஆகியவற்றில் காமர்ஸ் படிப்பாளரின் பங்கு அதிகமாகும்.
இவை அனைத்தும் ஒரு பிகாம் படிப்பாளருக்கும் திறன்கள் வளர்க்கும் மாணவருக்கும் திறந்த புதிய வாய்ப்புகள். ஆனால் இவற்றை அடைய நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான நடவடிக்கைகள் உள்ளன. இதற்கு Your Next Move Actionable Steps for Unconventional Success என்ற பகுதியில் நம்மால் எளிதாக செய்யக்கூடிய சில வழிகாட்டுதல்கள். முதலில் அப்ஸ்கில்லிங், உங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்று உலகம் முழுவதும் பல ஆன்லைன் பாடநெறிகள், சான்றிதழ்கள் கிடைக்கின்றன. உடேமி, கோஸ்ரா, லிங்க்டின் லேர்னிங் போன்ற தளங்களில் ஃபீன்டெக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ESG அனாலிசிஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ் போன்ற வகுப்புகளை தேர்ந்தெடுத்து படியுங்கள். இந்த சான்றிதழ்கள் உங்கள் ரெஸ்யூமை வலுப்படுத்தும். அடுத்ததாக நெட்வொர்க்கிங், உங்கள் வசதிக்குள் மட்டுமே இருக்காதீர்கள். புதிய துறைகளில் உள்ள நபர்களை லிங்க்டின், ப்ரொஃபஷனல் ஃபோரம்ஸ், கரியர் இவெண்ட்ஸ், ஒர்க்ஷாப்ஸ் போன்றவற்றில் சந்திக்க முயலுங்கள். உங்கள் ஆர்வத்தையும் உங்கள் கனவையும் அவர்களிடம் பகிர்ந்து அவர்களிடமிருந்து வழிகாட்டுதல் கேளுங்கள். மூன்றாவது ரெஸ்யூமே, உங்கள் ரெஸ்யூமையை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துங்கள். பாரம்பரியமான கணக்கு வேலை அல்லது வங்கி வேலை மட்டும் இல்லை, உங்கள் புதிய ஆர்வங்களை, படித்துள்ள சான்றிதழ்கள், நீங்கள் செய்துள்ள சாதனைகள், சிறிய திட்டங்கள், உங்கள் வேறுபட்ட திறன்கள் ஆகியவற்றை உங்கள் ரெஸ்யூமையில் தெளிவாகவும் படைப்பாற்றலுடனும் பதிவு செய்யுங்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு தன்னார்வ அமைப்பில் நிதி திட்டமிடல் செய்து இருந்தால் அதையும் சேர்க்கலாம். ஒரு சிறிய வணிகம் நடத்தியிருந்தால் அதன் வளர்ச்சி குறித்த உங்கள் அனுபவத்தையும் எழுதுங்கள். ஒரு ஆன்லைன் வணிகம் ஆரம்பித்திருந்தால் உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனுபவத்தையும் வாடிக்கையாளர் சேவை அனுபவத்தையும் பதிவு செய்யுங்கள். உலகம் இன்று மிக வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. காமர்ஸ் படிப்பாளராக நீங்கள் உங்கள் பாரம்பரியமான பாதையில் மட்டும் செல்வது உங்கள் திறமைகளை புறக்கணிப்பதாகும். இந்த புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து உங்கள் கனவை உணர்த்தும் பாதையில் பயணிக்கத் தொடங்குங்கள். இன்று நீங்கள் ஒரு ஃபீன்டெக் அனலிஸ்ட் ஆகலாம், நாளை ஒரு கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகலாம், அடுத்த வருடம் ஒரு இஸ்போர்ட்ஸ் பிசினஸ் டெவலப்பர் ஆகலாம். இது உங்கள் பயணம். உங்கள் திறன்கள், உங்கள் கனவு, உங்கள் முயற்சி இவை அனைத்தும் சேர்ந்தால் இந்த உலகில் எந்த ஒரு பாதையும் உங்களுக்காக திறக்க வாய்ப்பு உள்ளது. மற்றவர்கள் சொல்லும் பாதை மட்டுமல்ல, உங்கள் மனசு சொல்வதையும் கேளுங்கள். உங்கள் பிகாம் படிப்பை ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சேர்த்து கொள்ளும் புதிய அறிவும் திறன்களும் உங்களை உலகத்தில் வேறுபட்ட இடத்தில் நிறுத்தும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் தெளிவாக உள்ளது. உங்களின் புது ஆர்வங்களை ஆராயுங்கள், புதுமையான துறைகளில் சான்றிதழ்கள் பெறுங்கள், புதிய நபர்களை சந்தியுங்கள், உங்கள் ரெஸ்யூமையை வலுப்படுத்துங்கள். உங்கள் கனவை நம்புங்கள். உங்களுக்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் எங்கேயோ உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொருவரும் பியாண்ட் பிகாம் என்ற அந்த புது உலகத்தை ஆராய்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புதிய பயணத்தை இன்று தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா பிரி ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். ஃபுல் பார்ட் டைம் சேர்க்கைக்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கிராப். புதிய பிரம்மாண்டமான ஆஃபர். பதிவு கட்டணம் வெறும் 1000 பைசா மட்டுமே. இடங்கள் மிக குறைந்தது. இப்போது சேருங்கள். 10வது அல்லது 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷாத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷாத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள்.